ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் இந்த மார்கழி மாதத்தில் நாம் ஏற்ற வேண்டிய அகண்ட தீபம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நினைத்த காரியம் நடக்க மார்கழி மாதத்தில் ஏற்ற வேண்டிய இந்த தீபம் ரொம்ப எளிமையான தீபங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றணுங்க. மார்கழி மாதம் தொடங்கி இத்தனை நாட்களில் நம்ம எத்தனையோ வழிபாட்டு முறைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதில் பலவற்றை நம்ம செஞ்சும் இருப்போம். ஆனால் இதே மார்கழி மாதத்தில் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறணும், நம்முடைய கனவுகள் பலிக்கணும் அப்படின்னா ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறை இருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்முடைய வழிபாட்டு முறைகள் எதுவாக இருந்தாலும் அதில் முதலாவதாகவும் முக்கியமானதாகவும் கருதப்படுவது தீபம் ஏற்றுறது தாங்க. தீபத்தோட ஒளியில் தான் தெய்வம் வாசம் செய்வதா ஐதீகம் உண்டுங்க. அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அப்போல்லாம் இந்த ஃபோட்டோவோ சிலை வழிபாடோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. தீபத்தோட ஒளியில் தான் அவங்க சாமியை கும்பிட்டுருக்காங்க. மாடத்தில் 2 தீபம் ஏற்றி வைப்பாங்க. அப்போ பூஜை ரூம் கூட எதுவும் பெருசாக இருக்காதுங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதில் தான் சாமியை கும்பிட்டுருப்பாங்க. அதனால தாங்க ஒவ்வொரு வழிபாட்டையும் நாம் தீபம் ஏற்றி அதோட ஒளியில் தொடங்குகிறோம். அப்படியான ஒரு தீப வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு பொங்கலுக்கு உங்களுக்கு தாமரை மணிமாலையை நான் கிஃப்ட்டாக அமைச்சு வைக்கிறேங்க. அதனால் வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இந்த தீபத்தை மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே ஏற்றணுங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருப்பது போல் மார்கழி மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய மாதம்தான். அதில் வர ஒவ்வொரு நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். அந்தந்த மாதங்களில் நாம் வேண்டும் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றி தரும் அப்படின்னு நம்பப்படுங்குதுங்க. அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்கிற இந்த வழிபாடு நமக்கு நிச்சயம் நல்ல பலனை தருங்க. ஏன்னா இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தேவர்களுடைய அதிகாலை பொழுது. அதிகாலை பொழுதில் நம்ம எது கேட்டாலும் அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படின்றது உங்களில் எல்லாருக்குமே தெரியுங்க. அதே நம்பிக்கையோடு இந்த தீபத்தை மார்கழி மாதத்தில் நம்ம பூஜை அறையில் நாம் ஏற்றணுங்க. இந்த தீபத்தை அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய அகல் விளக்கை வாங்கிக்கணுங்க. அது முதல் நாளே நீங்கள் போயிட்டு கடையில் வாங்கிட்டு அதை தண்ணீரில் ஊற வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 5 to 6 மணி நேரம் அது தண்ணியில் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் எண்ணெய் வெளியே கசிஞ்சு வராது. நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு தொடச்சி நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுடுங்க. இந்த தீபத்தை நீங்கள் எந்த நாளில் வேணுமானாலும் ஏற்றலாங்க. ஆனால் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் ஏற்றணும். அதை பார்த்துங்க. பெண்களாக இருந்தால் அந்த 3 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இதை ஏற்றணும். ஏன்னா இந்த தீபம் 3 நாட்கள் தொடர்ந்து எரியணுங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த தீபத்தை மண் அகல் விளக்கில் தாங்க ஏற்றணும். ஏன்னா மண் அகல் விளக்கு இந்த பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்தது. நம்ம வீட்டில் எத்தனை தீபம் ஏற்றினாலும் ஒரு மண் அகல் விளக்கு கண்டிப்பாக எரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாக ஒரு 200 கிராம் to 1/4 கிலோ எண்ணெய் பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு அகண்ட தீபம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த தீபம் ஏற்றிட்டு நம்ம மறுபடியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுக்காவது தேவைன்னா இதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தீபத்தை என்னைக்கு ஏற்றணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னால் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா நெல்மணிகள் கண்டிப்பாக தேவைங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் கிராம பகுதியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நெல்மணிகள் கிடைக்கல அப்படின்னா பச்சரிசி, முனை உடையாத பச்சரிசியாக எடுத்துக்கோங்க. ஆனால் நெல்மணிகள் தான் இதுக்கு ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இப்போ காலையில் இப்போ இன்றைக்கி தீபம் ஏற்ற போகிறீங்கன்னா காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் இந்த விளக்கு ஏற்றணுங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றுவீங்களோ யூஸ்வலாக எத்தனை தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுவீங்களோ அந்த வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்து ஒரு மணப்பலகை போட்டு அந்த மணப்பலகை மேலே ஒரு வாழை இலை வச்சுருங்க. வாழை இலை மேலே நெல்மணிகளோ அப்படி இல்லைன்னா பச்சரிசியோ வச்சுருங்க. வச்சுட்டு இந்த அகல் விளக்கை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி நல்லா கொஞ்சம் கனமாக போட்டுக்கோங்க. ஏன்னா 3 நாள் தொடர்ந்து எரியணும் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் கனமாக போட்டுக்கோங்க. தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது அணையாதவாறு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதுக்கேற்ற போல் திரியும் கொஞ்சம் கனமாக தயார் செஞ்சுக்கோங்க. இந்த தீபம் எரியும் போது முக்கியமான விஷயம், அதில் 3 சொட்டு தேனை விடணுங்க. 3ஆவது நாளில் இந்த தீபத்தை குளிர வச்சுட்டு நெல்மணிகளை நீங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா பசுமாட்டுக்கோ பறவைகளுக்கோ நம்ம உணவாக கொடுத்துடலாங்க. இந்த தீபம் எரியும் போது அதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து நீங்கள் கேட்குற எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேற்றி தரக்கூடிய இந்த அற்புதமான தீப வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலனை அடையுங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர்
ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிய ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.